அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம் சில காரியங்களுக்காக. ஜெபம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 145 18வது வசனத்திலே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் சமூகத்திற்குள்ளே நாங்கள் வருகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து ஆராதித்து பிறகு ஒரு வேத வசனத்தை நாங்கள் வாசித்து ஜெபிக்க போகிறோம். இந்த தருணத்திலே தேவரே, நீங்களோடு கூட இருக்கும்படியாய், நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். உடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். எங்களுக்கு சமீபமாய் இருந்து ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் என்று சங்கீதம் 96வது சங்கீதத்திலே 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தருக்கு நாம் புது பாடல் பாடும் பொழுது கர்த்தர் அதை பிரியமாய் காண்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு வசனம் வாசிக்கிறேன். அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த பாடலை நாம பாடப்போகிறோம். ஏசாயா 58வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். 8வது வசனம், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். ஏசாயா 58வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை சுதா அவர்கள் வாசிப்பார்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். 8ஆம் வசனம், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள், சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே நாம் சேர்த்து கொள்ள வேண்டும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து உதவ வேண்டும், மாம்சமானவனுக்கு நம்மை ஒழிக்காமல் நம்மை அவனுக்கு காண்பிக்க வேண்டும். அதாவது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அன்பை நாம உலக மக்களிடத்திலே காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை நாம் உடையவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய சுக வாழ்வானது சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று நாம் இதிலே வாசிக்கிறோம்.
இந்த வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு கர்த்தர் கொடுத்த ஒரு புதிய பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். சுக வாழ்வு துளிர்ப்போ, அது சீக்கிரமாய் துளிர்ப்போ, பல நன்மைகள் தொடர்ந்து வரும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளோ. உன் சுக வாழ்வு துளிர்ப்போ, அது சீக்கிரமாய் துளிர்ப்போ, பல நன்மைகள் தொடர்ந்து வரும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளோ. இனி தோல்விகளே இல்லை, இனி துயரங்களும் இல்லை, இனி தோல்விகளே இல்லை, இனி துயரங்களும் இல்லை. நீ கூப்பிடும் போது, அழைத்திடும் போது கர்த்தர் செவி கொடுப்பார். உன்னை ஆழத்தில் இருந்து தூக்கி எடுத்து உயரத்திலே வைப்பார். நீ கூப்பிடும் போது, அழைத்திடும் போது கர்த்தர் செவி கொடுப்பார். உன்னை ஆழத்தில் இருந்து தூக்கி எடுத்து உயரத்திலே வைப்பார். இனி தோல்விகளே இல்லை, இனி துயரங்களும் இல்லை. உன் சுக வாழ்வு துளிர்க்கோ, அது சீக்கிரமாய் துளிர்க்கோ, பல நன்மைகள் தொடர்ந்து வரும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளோ. உன் சுக வாழ்வு துளிர்க்கோ, அது சீக்கிரமாய் துளிர்க்கோ, பல நன்மைகள் தொடர்ந்து வரும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளோ. இனி தோல்விகளே இல்லை, இனி துயரங்களும் இல்லை, இனி தோல்விகளே இல்லை, இனி துயரங்களும் இல்லை. நீ கூப்பிடும் போது, அழைத்திடும் போது கர்த்தர் செவி கொடுப்பார். உன்னை ஆழத்தில் இருந்து தூக்கி எடுத்து உயரத்திலே வைப்பார். நீ கூப்பிடும் போது, அழைத்திடும் போது கர்த்தர் செவி கொடுப்பார். உன்னை ஆழத்தில் இருந்து தூக்கி எடுத்து உயரத்திலே வைப்பார். இனி தோல்விகளே இல்லை, இனி துயரங்களும் இல்லை, இனி தோல்விகளே இல்லை, இனி துயரங்களும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் ஸ்தோத்திர பலிகளை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 50வது சங்கீதம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வாசிக்கிறோம். எனவே நம்ம ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தும் பொழுது நாம் கர்த்தரை நாம மகிமைப்படுத்துகிறோம். இப்போ 1000 ஸ்தோத்திர பலிகள் என்று இருக்கு. அதுல நம்ம 1 50 வரை நாம ஸ்தோத்திர பலிகளை வாசித்து நாம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட இருக்கிற சுதா அவர்கள் இந்த ஸ்தோத்திர பலிகளை இப்பொழுது வாசிப்பார்கள். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பான பிதாவே ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே ஸ்தோத்திரம், பரலோக பிதாவே ஸ்தோத்திரம், ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம், ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம், இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம், மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம், என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம், என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம், என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரம், என் பிதாவே ஸ்தோத்திரம், எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவே ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தோத்திரம், நீதியுள்ள பிதாவே ஸ்தோத்திரம், அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம், நீதிமான்களின் பிதாவே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலுக்கு பிதாவே ஸ்தோத்திரம்,
ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம். மகா தேவனே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே ஸ்தோத்திரம். அனாதி தேவனே ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம். யசூரனின் தேவனே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம். தாவீதின் தேவனே ஸ்தோத்திரம். தானியேலின் தேவனே ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம். முற்பிதாக்களின் தேவனே ஸ்தோத்திரம். என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம். சர்வ பூமியின் தேவனே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம். பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவனே ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே ஸ்தோத்திரம். மெய்யான தேவனே ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 50 ஸ்தோத்திர பலிகளை நாம் இப்போ வாசித்திருக்கிறோம். அடுத்ததாக வேதத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஒரு அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏன் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள் வேதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கணிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. இப்போ பாருங்க, வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற இந்த வசனங்கள், இந்த எழுத்துக்கள் எல்லாம் வெறும் பிரிண்ட் கிடையாது, இது வெறும் புத்தகம் கிடையாது. இது தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேத வாக்கியங்கள். அப்போ அந்த வேத வாக்கியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம தேறினவர்களாய் நாம் மாறுகிறோம். நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். இது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இந்த வேத வாக்கியங்கள் இருக்கிறது. அதனால தான் பாருங்க, வேத வசனங்களை வாசிப்பது மிக மிக அவசியம். இன்று நாம சங்கீதம் 1வது அதிகாரத்துல 1 முதல் 6 வரை நாம வாசிக்க போகிறோம். வாசிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். இந்த 1வது சங்கீதத்துல 3 முக்கியமான கருத்துகள் இருக்கின்றன. முதலாவது, 2 விதமான மக்களை நாம இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக, வேதத்தை தியானிப்பவனின் பலன்கள். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வேதம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு. அப்ப பாருங்க, வேதத்தை தியானிப்பவனின் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம இந்த புத்தகத்துல வாசிக்கிறோம். துன்மார்க்கனின் அழிவு, துன்மார்க்கன் எப்படி அழிந்து போகிறான் அப்படிங்கிறதையும்
இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது வசனம் மறுபடியும் வாசிங்க. முதலாவது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாருங்க, நீதிமான் துன்மார்க்கனுடன் அவனுடைய வழிகளிலே சேரக்கூடாது அப்படிங்கிறத நாம இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி 2 விதமாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள் மக்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாமெல்லாம் துன்மார்க்கர்களுக்காக, பாவிகளுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவர்களோடு நாம் கலந்து கொள்ளக்கூடாது. அதே சமயம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பவர்களாக மாற வேண்டும். நீதிமான் எப்போதும் வேதத்தை தியானிப்பதால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பாய் இருப்பான் அப்படிங்கிறத 2, 3, 6 ஆகிய 3 வசனங்களிலும் நாம் அப்படி வாசிக்கிறோம். நீதிமான் எப்போதும் வேதத்தை தியானிப்பதால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பாய் இருப்பான் அப்படிங்கிறத நாம் 2, 3, 6 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். 4, 5, 6 ஆகிய வசனங்கள் துன்மார்க்கன் தனது தீய வழிகளின் காரணமாக அழிவை சந்திப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால தான் சொன்ன துன்மார்க்கர்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பவர்களாக மாற வேண்டும். இன்று சில காரியங்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒரு முக்கியமான கருத்தை நாம் முன்னிட்டு அந்த கருத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசிய பாதுகாப்பு, நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக நாம் இன்றைய தினத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது தானியேல் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறேன். நீங்க வாசிங்க. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார். நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள், ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நாம அவசியம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய கரங்களில் தேசத்தின் பாதுகாப்பு இருக்கிறது. எனவே அவர்களையெல்லாம் நாம சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. நமக்கு மேலே இருக்கிற ஒவ்வொருவரையும், அது அதிகாரியாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், தேச தலைவர்களாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாருக்காகவும் நாம அவசியம் ஜெபிப்பவர்களாக மாற வேண்டும். இவர்கள் மூலமாகத்தான் தேசத்தினுடைய பாதுகாப்பு அமைந்திருக்கிறது என்பதை நாம அறிந்திருக்க வேண்டும். முதலாவது ஜெப குறிப்பு என்னவென்று சொன்னால், அண்டை நாடுகள் தாக்கக்கூடாது. நம்முடைய இந்திய தேசத்தில் அண்டை நாடுகள் என்று சொன்னால் நம்மை சுற்றி பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ் இப்படிப்பட்ட நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகள் மூலமாக நமக்கு என்ன வரக்கூடாது? சேதம் வரக்கூடாது, எந்த ஒரு போர் சூழ்நிலையும் வரக்கூடாது, எந்த ஒரு தாக்குதலும் வரக்கூடாது என்று சொல்லி நாம முதலாவது ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். இதற்கு ஒரு வசனம் சொல்லுகிறேன். லேவியராகமம் 26:6 வாசிங்க. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். நமக்கு விரோதமாக யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. மொத்தமாக தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன், தேசத்திற்கு நான் பாதுகாப்பை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். இந்த வசனத்தை வைத்து நம்முடைய தேசத்தை ஆண்டவர் மேலும் பாதுகாக்கும்படியாக நம் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
இதோ இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, எங்கள் தேசத்தை, எங்கள் இந்திய தேசத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் பாதுகாப்பு ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இருக்கிறது ராஜா. எங்கள் தேசத்தை சுற்றி வேலியிட்டு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வசனத்திலே நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே, சமாதானத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே எந்த ஒரு தாக்குதலும் வரக்கூடாது. எங்கள் தேசத்துக்கு விரோதமாக எந்த ஒரு நாடுகளும் எழும்பக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தேசம், எங்களுடைய தேசத்தின் மக்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிற இயற்கையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த வேளையிலும் இடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே நீர் மேலும் மேலும் வளரச் செய்யும், முன்னேறச் செய்யும். எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் உம்மை அறிந்து கொள்ள செய்யும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை நீர் எங்கள் தேசத்திலே செய்து ஆண்டவரே, எந்த ஒரு வெளி நாட்டிலிருந்தும் ஆண்டவரை தாக்குதல் வராதபடிக்கு, போர் மூளாதபடிக்கு, போர் சூழ்நிலை எதுவும் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு சமாதானத்தை கொடுத்து எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக நம்முடைய தேசத்திற்காக நாம ஜெபிக்கும் பொழுது இரண்டாவது ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், உள்நாட்டு கலவரங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது என்று சொல்லி நாம ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்துல உள்நாட்டு கலவரங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது. அநேக தேசங்கள்ல பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு கலவரங்கள் நிறைய உருவாகி தேசத்திலே பிரிவினை எல்லாம் உண்டாகி பல மக்கள் மடிகிறார்கள், காயம்படுகிறார்கள். இப்படி உலகத்துல அநேக இடங்கள்ல அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்திய தேசத்துல அப்படி நடக்கக்கூடாது. உலகத்துல எங்கேயுமே அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஆனா இப்போ முக்கியமாக நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துல உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படக்கூடாது. அதற்கான ஜெபத்தை சுதா செய்வார்கள். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசத்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயா 32:18. அன்பின் தேவனே, அப்பா, இந்த எங்கள் தேசத்தை உமது கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். தேசத்தை காக்கிறவர் நீர் ஆண்டவரே. தேசத்துக்கு பாதுகாப்பு தருகிறவர் நீரப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே இந்த உள்நாட்டு கலவரங்கள் எதுவும் வராதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் தேசமானது ஆண்டவரே பல இனங்கள், பல மொழிகள், பல வேறுபட்ட ஜாதிகள் ஆண்டவரே அப்பா, மதங்கள் கொண்ட நாடு ஆண்டவரே. இந்த அத்தனை பலவேறு மதத்தினர் இருந்தாலும் ஆண்டவரே மட்டுமாய் சமாதானமாய் இருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அதே சமாதானம் ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் தேசத்துல இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜனங்களை ஜனங்களாக நேசிக்க தன்னை போல பிறரை நேசின்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, ஒருத்தரும் ஆண்டவரே எங்களை போல மற்றவர்களை நேசிக்க ஆண்டவரே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனத்தினால், மொழியினால், ஆண்டவரே அப்பா, ஜாதிகளினால் எந்த கலவரங்களும் எழாதபடிக்கு கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் தேசத்தின் மீது உமது சமாதானத்தை பூரணமாய் வர்ஷிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் ஆண்டவரே காக்கிறவர் நீரப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் அப்படியாய் ஆண்டவரே காத்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது ஜெப குறிப்பு என்னவென்று சொன்னால், முப்படைகளை காத்து கொள்ள வேண்டும் என்று நாம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துல முப்படைகள் இருக்கிறது. இராணுவம் இருக்கிறது, கப்பற்படை இருக்கிறது, விமானப்படை இருக்கிறது. இந்த 3 படைகளையும் ஆண்டவர் காத்து கொள்ள வேண்டும். அதிலே பணியாற்றுகிற அதிகாரிகள், வீரர்கள், அவர்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். இதற்குரிய வசனம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 91:3-4 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இந்த வசனத்தின்படி ஆண்டவர்
நம்முடைய முப்படைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். முப்படைகளை சேர்ந்த அதிகாரிகள், வீரர்களை, அவர்கள் குடும்பத்தாரை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற முப்படைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இராணுவத்தை ஒப்பு கொடுக்கிறோம், விமானப்படையை ஒப்பு கொடுக்கிறோம், கப்பற்படையை ஒப்பு கொடுக்கிறோம். அதிலே ஆண்டவரை பணியாற்றுகின்ற எல்லா அதிகாரிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தாரை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவர்களுடைய ஊருக்கெல்லாம் சேதாரம் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, முப்படைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. எந்த ஒரு கட்டத்திலும் ஆண்டவரே அவர்கள் தயாராக இருக்கும்படி ஆண்டவரே அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை இம்மட்டுமாக ஆண்டவரை நீர் வழிநடத்தி வந்தவர், இம்மட்டுமாக பாதுகாத்து வந்தவர். இனிமேலும் ஆண்டவரை முக்கியமாக இந்த 2026 வருடத்திலும் தேவரே நீர் எங்களுடைய தேசத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நம்முடைய கரத்திலே ஆண்டவரை நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வாதத்திலும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தினத்திலே நாம முக்கியமான ஒரு சில காரியங்களுக்காக நாம ஜெபித்திருக்கிறோம். முக்கியமாக நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய ஜெபத்திலே தேசத்திற்காக நீங்கள் சிறிது நேரம் எடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தை பாதுகாப்பது தேவனுடைய சித்தம். எனவே நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய தேசத்தை நாம் வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசம் சேமமாக இருந்தால்தான் நாம் எல்லாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ முடியும். எனவே தேசத்திற்காக நாம் அனுதினமும் ஜெபிப்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே நீங்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் நீங்கள் நேரடியாகவும் கூட பங்கெடுத்துக் கொள்ளலாம். இன்றைய தினத்திலே நாம் வாசித்த இந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 1வது சங்கீதம் 3வது வசனத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய காரியங்களிலே நாம் தொடர்ந்து ஐக்கியமாய் இருந்தால், அந்யோன்யமாய் இருந்தால், இடைவிடாமல் நாம் ஜெபித்து கொண்டும் வேதத்தை வாசித்து கொண்டும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட விஷயங்களிலே நாம் கவனமாய் இருந்து நாம் செய்யும் காரியங்கள் கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக நாம் தொடர்ந்து கர்த்தரோடு கூட நாம் இணைந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடுத்த நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் எங்களுக்கு தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் வீடுகளை ஜெபத்திற்கு திறந்து கொடுங்கள். அதன் மூலம் சுவிசேஷம் பரவும், அநேகர் ரட்சிக்கப்பட அது பிரயோஜனமுள்ளதாய் மாறும். இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக, ஜனங்களுக்கு தலைவர்களாக, கனி கொடுப்பவர்களாக வளருங்கள். உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்காக வெளிப்படுத்த இந்த ஊழியத்தின் மூலம் நாங்கள் உதவுகிறோம். பாடல்கள் பாட, சாட்சி சொல்ல, தேவ செய்தி கொடுக்க இங்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். உங்கள் பைபிள் காலேஜில் ஆன்லைன் மூலம் இறையியலில் 1 வருட சர்டிஃபிகேட் அல்லது 2 வருட டிப்ளமோ அல்லது 3 வருட பேச்சுலர் வகுப்புகளில் இணைந்து படித்து வேதத்தில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் சபைகளில் வேத வகுப்புகள் எடுக்க, தேவ செய்திகள் கொடுக்க மற்றும் கருத்தரங்குகள் நடத்த எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.